வேட்டையன் டைரக்டர் ஞானவேல் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பகத் பாசில், அமிதாப் பச்சன், நம்ம பாகுபலி ராணா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான பேன் இண்டியன் திரைப்படம். ஆனா இது வந்து தமிழ் படம் தான், மற்ற லாங்குவேஜுக்கு டப் பண்ணி கொண்டு போக போறாங்க. அந்த இடத்துல இந்த படத்துடைய கண்டென்ட் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகும் தெரியாது. அதாவது கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனா கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஜெய் பீம் அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா டைரக்டர் இந்த படத்தை பண்றதுனால இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஜெய் பீம் என்னதான் டைரக்டா அமேசான் பிரைம்ல வெளிவந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம். அந்த படம் தியேட்டர்ல வந்திருந்தா கண்டிப்பா நம்ம சூர்யா கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா அந்த படம் இருந்திருக்கும். ஆனா அந்த படத்தை நம்ம 2D நம்ம சூர்யா அவர்கள் பிரைம்ல கொடுத்துட்டாரு, பிரைம்ல வந்துருச்சு. சோ அதை தொடர்ந்து நம்ம டைரக்டர் இந்த வேட்டையன் படத்தை பண்றதுனால கண்டிப்பா இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இந்த திரைப்படம் எப்பதான் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க அக்டோபர் மாதம் அந்த படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. டேட் வந்து அக்டோபர் 10 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது கங்குவா படத்து கூட அந்த படம் கிளாஷ் வரப்போகுது. அவங்க அதிகாரப்பூர்வமா ஏற்கனவே ஒரு ஈவெண்ட்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அக்டோபர் 10 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலும் கங்குவா படமும் அக்டோபர் 10ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 படம் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேட்டையன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லையாமா அக்டோபர் 10ஆம் தேதி தான் அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வராங்க. நாளை காலையில 10 மணிக்கு அந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொல்ல போறாங்க. என்னடா இது அக்டோபர் 10 நாளை காலையில 10 அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்டா சொல்றாங்க, நாங்க 10ஆம் தேதி வரும் அப்படின்றதுதான் நாளை காலையில 10 மணிக்கு சொல்ல போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளை காலையில வேட்டையன் படத்தோடைய ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் காலையில 10 மணிக்கு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அதிகாரப்பூர்வமா சொல்ல போறாங்க. நமக்கு வந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் அபிஷியலான ஒரு தகவல் அக்டோபர் 10 இந்த படம் வரப்போகுது. கங்குவா படமும் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையன் திரைப்படமும் ஒன்னா வெளிவந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷா இருக்க போது. ஏற்கனவே நம்ம ஞானவேலன் சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் நான் அவருடைய என்னுடைய குரு, அவரு படம் வரும்போது நான் வருவேனா அப்படின்ற மாதிரிலாம் இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்ப வராங்க, அதுக்காக இந்த கங்குவா படத்தை தள்ளி வைக்க போறாங்களோ இல்ல அதே டேட்ல வர போறாங்களோ? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே ஒரு அப்டேட் இருக்கு, கங்குவா படம் அக்டோபர் 10 வரப்போறது இல்ல, அந்த படம் தள்ளி போகுது, விஎஃப்எக்ஸுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்கனவே ஒரு அப்டேட் இருக்கு. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இப்போதைக்கு அவங்க டேட் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அக்டோபர் 10. அதே டேட்ல வேட்டையனும் வரப்போகுது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். வேட்டையன்